ஹலோ ஆல், வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோவில் 5 ஸ்கீம்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 ஸ்கீம்ஸ் பார்க்குறோம். ஸ்கீம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யார் ஓன் கிங், நீங்களே உங்களுக்கு ராஜா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, இட் எம்பவர்ஸ் யூத் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுவோட யூத் எம்பவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கீமோட முக்கியமான ஒரு நோக்கம். இவங்க எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ், இந்த யூத்தோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அண்ட் அவங்க வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் புதுசாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட இந்த ஸ்கீம் மூலிமா அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இது மூலிமா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க அதிகம் பண்ணுறாங்க. அண்ட் இது மூலிமா அவங்களுக்கு ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் மூலிமா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது? தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு கீழே வருது. இந்த மினிஸ்ட்ரிக்கு யார் இன்சார்ஜாக இருக்காங்கன்னா, மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் இன்சார்ஜாக இருக்காங்க. இந்த ஸ்கீம் டிசம்பர் 1, 2023 இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் பெனிஃபிஷியரிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், யூத். ஸோ யூத்தோட அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் அண்ட் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதோட பெனிஃபிஷியரி யூத். இதோட மெயின் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ரிவைவல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ். இது என்ன ரிவைவல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் நிறைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் ரிஸ்கில் இருக்குது, அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாட்டரி மேக்கிங் எடுத்துக்கோங்க. இப்போ பாட்டரி மேக்கிங் நம்ம ரோடில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, எத்தனை கடையில் சொந்தமாக பாட்டரி அவங்களே செஞ்ச மாதிரி நம்ம வச்சு பார்த்துருக்கோம்? ரொம்ப ரேர். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது 1 or 2 கடை தான் நம்ம பாட்ரி மேக்கிங்கில் அவங்களே ஹேண்ட்மேட் பாட்ரி செஞ்சு கடை முன்னாடி சேலுக்கு வச்சுருப்பாங்க. மற்றபடி நிறைய இடங்களில் நம்ம அதை பார்த்துருக்கவே மாட்டோம். ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அழிஞ்சிட்டு வர ஆர்ட் கிராஃப்டை இம்ப்ரூவ் பண்ணணும், திருப்பி ரிவைவல் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கிய நோக்கமாக இருக்குது. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் அந்த பசங்க அதை கற்றுக்கல அப்படின்னா அவங்களுக்கு இதை கற்று தருவாங்க. ஸோ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. தஞ்சாவூர் டால், பெயிண்டிங், பாம் லீஃப் ஆர்ட், இந்த மாதிரி இருக்க ஆர்ட்டெல்லாம் அவங்க எப்படி பண்ணணும், பேப்பர் ஆர்ட் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், ஹேண்ட்லூம் ஆர்ட், அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் ஒரு வேளை சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு கற்றுத்தராங்க. அதான் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஓகே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா போதுமா அப்படின்னா, அதை கற்றுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஃபினான்ஷியலி அவங்க ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் அந்த ட்ரெயினிஸ்க்கு இவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ₹12,500 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டைஃபன் மூலிமா அந்த ட்ரெயினிஸ் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கை கற்றுக்க முடியும். ஒருவேளை அவங்க எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்காங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க, 12,500 கூட அவங்க கிட்ட இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஸ்டைஃபண்டாக கவர்மெண்ட்டே கொடுத்து அந்த ட்ரெயினிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஸ்கீம் டோட்டலாக பார்த்தா இது 6வது ஸ்கீம். 6வது ஸ்கீம் என்ன அப்படின்னா, நீங்களே உங்களுக்கு ராஜா, யுவர் ஓன் கிங் அப்படிங்கிற ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்டர் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் டிசம்பர் 1, 2023. மெயின் பெனிஃபிஷியரிஸ் யூத். இதோட கீ ஃபீச்சர் ரிவைவல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆர்ட், ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம். 7th ஸ்கீம் இமைகள் ஸ்கீம். இந்த இமைகள் ஸ்கீம் அப்படிங்கிறது நிறைய நியூஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இமைகள்ங்கிறது கேர்ள் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். லான்ச் பண்ணது ஜூன் 23, 2023 அப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எய்ம் என்ன அப்படின்னா, மெயின் எய்ம் கேர்ள் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், செக்ஷுவல் கிரைம்லேருந்து கேர்ள் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு எய்ம். எதுக்காக இவங்க கேர்ள் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நிறையா க்ரைம் நடக்குது, செக்ஷுவலி அவங்க நிறையா க்ரைம் நடக்குது. அதோட அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் இதிலெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க என்ஷோர் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணது பார்த்துட்டோம். இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா, தமிழ்நாடு போலீஸ் நார்தர்ன் ஜோன் கீழே வருது. தமிழ்நாடு போலீஸ் நார்தர்ன் ஜோன் கீழே வருது. இதுக்கு இன்சார்ஜாக இப்போ இருக்கிறவங்க ஐஜி கண்ணன் அப்படிங்கிறவங்க. இதோட பெனிஃபிஷியரி ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேர்ள் சைல்டு தான் இதோட பெனிஃபிஷியரியாக இருக்காங்க. கீ ஃபீச்சர் என்ன, இதோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, விக்டிமோட சப்போர்ட் இருக்கும். எந்த கேர்ள் சைல்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட சப்போர்ட் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. போலீஸ்கிட்ட அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இது மூலிமா
கிரைம் வந்து அடுத்தடுத்து நடக்காமல் இருக்க வந்து போலீஸ் தடுத்துருவாங்க. இன்னொன்று அவங்களுக்கு லீகல் சப்போர்ட் இருக்கும். இட் என்ஷூர்ஸ் த ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேஸை வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. வித்தின் 60 days இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீதி வாங்கி தருவாங்க, ஜஸ்டிஸ் வந்து வாங்கி தருவாங்க. ஸோ வித்தின் 60 days வந்து அவங்கள கைது பண்ணி அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு வாங்கி தருவாங்க. ஸோ விக்டிம் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. லீகலாக அவங்க வந்து அந்த கேர்ள் சைல்டுக்கு அஃபெக்ட் ஆன அந்த கேர்ள் சைல்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்களா, மென்டலி அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அதனால அவங்களோட அவேர்னஸ் ப்ரோக்ராமை என்ஷூர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள சேர்ந்தவங்களாகட்டும் இல்லை வேறவங்க வந்து எப்படி இனிமேல் அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க மென்டல் ஹெல்த்தை வந்து சரி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. போத் ஃபிசிக்கலி மென்டலி அஃபெக்ட் ஆகிருப்பாங்க செக்ஷுவல் கிரைமாக இருந்தால். அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் சர்வீஸ் வந்து தருவாங்க. அதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்கவங்க அவங்கள மாதிரி இருக்க மற்றவங்க வந்து இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இதான் இமைகள் ஸ்கீம் லான்ச் ஆனது June 23, 2023. நமக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் நார்தர்ன் ஜோன் கீழே வருது. இது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அது. ஐஜி கண்ணன் வந்து இன்சார்ஜாக இருக்காங்க. பெனிஃபிஷியரி கேர்ள் சைல்டு. இதோட கீ ஃபீச்சர் வந்து விக்டிமோட சப்போர்ட் இருக்குது, நமக்கு லீகல் சப்போர்ட் இருக்குது, அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் மாடல் ஸ்கூல் ஸ்கீம். இந்த மாடல் ஸ்கூல் ஸ்கீம் அப்படிங்கிறது எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டை எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட டேட் வந்து August 15, 2018. எலிவேட் எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து எலிவேட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் டோட்டலாக 32 மாடல் ஸ்கூல்ஸ்க்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ எஜுகேஷன் ஓரியன்டாக ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து அது கொடுத்துருவாங்க. தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் எஜுகேஷனுக்காக இருக்கனால அவங்க வந்து இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க. மெயின் பெனிஃபிஷியரிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, டீச்சர் மட்டும் இல்லை, ரெண்டு பேருமே இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. மெயின் கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ். ஒரு ஸ்கூலை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். எந்த மாதிரியான மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ்? அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம். கிளாஸ் ரூம்ஸ் வந்து மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொடுக்கலாம். அவங்களோட லைப்ரரிஸ், அவங்களோட லேப்ஸ் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? அது மூலமா அவங்களுக்கு நல்லா இருக்கும். கரிக்குலம் சேஞ்சஸ் வந்து அவங்களோட நியூ நேஷனல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கணும். அவங்களோட கரிக்குலம் சேஞ்ச் அப்படிங்கிறது நேஷனல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்கணும். ஸ்கூல் மர்ஜர் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஸ்கூலை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஸ்ட்ரீம்லைன் பண்றது. வேரியஸ் ஸ்கூல் டைப்ஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் போயிடலாம். நீங்கள் நலமா திட்டம். இந்த நீங்கள் நலமா திட்டம் நிறைய இதில் நியூஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். முதல்வர் வந்து டைரக்டாக பீப்புளுக்கு கால் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நலமா அப்படின்னு கேட்குற திட்டம் தான் நீங்கள் நலமா திட்டம். டைரக்டாக முதல்வரே கேட்பாரான்னு கேட்டால் கிடையாது. நமக்கு வந்து சிஎம் டைரக்டாக கான்டாக்ட் இருக்காது. சிஎம்மோட டிபார்ட்மெண்ட், அவருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க இல்லை, சிஎம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கால் பண்ணி மக்கள்கிட்ட டைரக்டாக பேசுகிறது தான் நீங்கள் நலமா திட்டம். லான்ச் பண்ண டேட் வந்து March 6, 2024. இது எதுக்காக? இதோட மெயின் எய்ம் என்னன்னா மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ரொம்ப தூரமாக வேறையா இல்லாமல் மக்களும் கவர்மெண்ட்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து மேம்படுத்துறதுக்காக பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்கும் இருக்கிற கேப் வந்து பிரிட்ஜ் பண்ணணும், இன்னும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம். டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாட்டுக்குள்ளே இது வருது. மெயின் பெனிஃபிஷியரிஸ் யார் ஆல்ரெடி பார்த்துட்டோம், கவர்மெண்ட்டும் பப்ளிக்கும். அப்போ பெனிஃபிஷியரி யாராக இருப்பாங்க? கவர்மெண்ட்டும் பப்ளிக்கும் பெனிஃபிஷியரியாக இருக்காங்க. இதோட முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஃபீட்பேக் கலெக்ஷன். மக்கள்கிட்ட பேசி கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவாங்க. இது மூலிமா அடுத்தடுத்து நம்ம என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்க சஜஷன்ஸ் அதெல்லாம் வச்சு அடுத்தடுத்து என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம், மக்களுக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இந்த கவர்மெண்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ், அவங்களுக்கு என்னென்ன இன்னும் மெஷர்ஸ் வேணும், பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சர்வீஸில் நமக்கு அவங்களுக்கு இன்னும் என்னெல்லாம்
மெஷர்ஸ் கொண்டு வரணும், என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இன்னும் பண்ணணும், என்ன பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி, இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட கேட்டு வாங்கினா அந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அப்படி அப்லோட் பண்ணுறது மூலிமா பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்குது, பப்ளிக் கவர்மெண்ட்டுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது மூலிமா வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்கக்கிட்ட நல்லா டெடிகேட் பண்ணி அவங்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்கிறது மூலிமா கவர்மெண்ட்டை வந்து இன்னும் சூப்பராக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது மெயின் ஃபீச்சர், இந்த ஸ்கீமோட மெயின் ஃபீச்சர். ஸோ எவ்வளோ நல்ல ஸ்கீமாக இருக்குது பாருங்கள். டேரெக்டாக மக்கள்கிட்டே அவங்க கேட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும், என்ன குறை நிறை இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக அதை பண்ணுறாங்க. ஸோ நிஜமாவே சூப்பர் ஸ்கீம் தான். உங்களுக்கு வந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி எந்த காலும், எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த மாதிரி எந்த காலும் வரல. உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஸ்கீம் பார்க்கலாம். தொல்குடி திட்டம். தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது நமக்கு லான்ச் பண்ண டேட் நாமக்கல்ல டேட் கொடுக்கல, இயர் மட்டும்தான் இருந்துச்சு. நாமக்கல் 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 நாமக்கல்ல லான்ச் பண்ண தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுன்னா தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. மெயின் பெனிஃபிஷியர்ஸ் யார் அப்படின்னா ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸும் அவரோட கம்யூனிட்டிஸும். ஸோ ட்ரைபல் பழங்குடி மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கிய திட்டம் தான் தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது. 2024 தான் நாமக்கல்ல இதை கொண்டு வந்திருக்காங்க. ட்ரைபல் கம்யூனிட்டியை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. இதோட டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். பெனிஃபிஷியரிஸ் வந்து தமிழ்நாடு ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸும் கம்யூனிட்டிஸும் தான் பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க. இதில் வந்து வேற என்னெல்லாம் இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா, இவங்க வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கீழே வருவாங்க. இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரியிலே வராங்க. எஸ்டினாலே ஸ்பெஷல் தானே, அதில் என்ன ஸ்பெஷல்னா மற்ற ட்ரைபலோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்கராக இருப்பாங்க. அதை வந்து ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் தராங்க. அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும், இன்ஜினியரிங், மெடிசன், வேறு ஃபீல்டுக்கெலாம் அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நிறையா அவங்களுக்கு கற்று தராங்க. ஸோ இது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருங்காலத்தில் ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் கூட போகலாம் அப்படிங்கிறத ஸ்கீமோட ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது வெறுமனா அவங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் கொடுக்கறதா இல்லாமல் அவங்கள மேம்படுத்தி அவங்க இன்னும் வந்து மேலே மேலே போகணும், வேறு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும், வருங்காலத்தில் அப்ராட் வரைக்கும் அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம எக்ஸ்டெண்டட் விடியல் பயணம் ஸ்கீம். உண்மையாக விடியல் பயணம் வந்து நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து போட்டிருப்பாரு விடியல் பயணம் திட்டம். ஸோ அது வந்து எப்போ அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அதோட எக்ஸ்டெண்டட் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க, இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க விடியல் பயணத்தை. எப்போ இந்த எக்ஸ்டெண்டட் பண்ணாங்கன்னா அதை வந்து லான்ச் பண்ணது 2024 மார்ச்சில் தான் இந்த விடியல் பயண திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணதை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு தெரியும், ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபார் விமன். இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்குது. இவங்க வந்து எந்த கட்டணமும் இல்லாமல் ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஈரோட்டில் அவங்க இருக்காங்கன்னா ஈரோட்டுக்குள்ளே அவங்க வந்து எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் திருச்சியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, விருதுநகர், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரீயானா அப்படி கிடையாது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே மட்டும் அவங்க எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம், அது வந்து ஃப்ரீ தான் அவங்களுக்கு. அண்ட் இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு கீழே வருது. மெயின் பெனிஃபிஷியரிஸ் வந்து விமன் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் இப்போ ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் அஃபிஷியலாக நான் இந்த டேட்டா எடுக்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் மென்ஷன் பண்ணலை. பட் நியூஸில் சொல்லும்போது சேர்த்திருந்தாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இட் இஸ் இன்க்ளூடட் டிரான்ஸ்ஜெண்டர். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கு வந்து விமனுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியாவில் இருக்கணும். இதில் இவங்க சொல்கிற ஸ்பெசிஃபைடு ஏரியானா என்னங்கிறது என்ன, நீலகிரிஸ், கொடைக்கானல், வால்பாறை, ஏற்காடு, கருமந்துறை. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தோமா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடையாது. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஊரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியா அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு கட்டணம் கொடுத்துட்டு போகிறது வந்து சிரமமாக இருந்திருக்கும் போல். அதனால் இந்த ஏரியாலலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விமனுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரீஜனில் இருக்கவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதே மாதிரி இப்போ வரைக்கும் நமக்கு ஓவராலாக ஒரு 65 வில்லேஜை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 65 வில்லேஜை நமக்கு கவர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலிமா. அடுத்த ஸ்கீம் புன்னகை திட்டம்.
புன்னகை அப்படினாலே நமக்கு என்ன தெரியுது, ஸ்மைல்னு தெரியுது. அப்போ ஸ்மைல்னா நமக்கு ஏதோ பல்லு சம்மந்தப்பட்ட ஸ்கீம் மாதிரி இருக்கா? கரெக்டு தான். புன்னகை திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணது 2023 மார்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. டென்டல் ஹெல்த் பற்றின ஒரு இது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டென்டல் ஹெல்த் நல்லா இருக்கா, பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணணும், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் புன்னகை திட்டம் அப்படிங்கிறது. ஸ்டூடெண்ட்ஸோட டென்டல் ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது? தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. அப்புறம் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸுன்னு வந்தனால நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வருது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து டென்டல் வந்தனால ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வருது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2 டிபார்ட்மெண்ட்டை கவர் பண்ணியிருக்கு. இதோட பெனிஃபிஷியரி பார்த்துட்டோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு. அவங்க வந்து 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ கிளாஸ் வந்து 6 to 8 கவர் ஆகிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த புன்னகை திட்டத்துக்கு கீழே வராங்க. இவங்களோட மெயின் கீ ஃபீச்சர் என்ன? இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பெனிஃபிஷியரிஸ் இந்த ஒரு திட்டத்தினால 8 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஒன் செகண்ட், நான் ஸ்லைடை வந்து உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன், ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் மூலிமா 8 லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்துடலாம். நட்புடன் உங்களோடு மனநல சேவை ஸ்கீம். இது ஃபுல்லாகவே தமிழில் இருக்குனால தமிழ் எழுதிக்கலாம். நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் லான்ச் பண்ணது 27 அக்டோபர் 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க ரிலீவ் ஆகி வெளியே வர்றதுக்காக சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது அப்படிதான் இந்த நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ், அவங்க எக்ஸாம் ஓரியன்ட் ஃபியர், இல்லை வேறு சொசைட்டிக்கு தர ப்ரெஷர்னால அவங்க ஏதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம். மேக்ஸிமம் பார்த்த எல்லா ஸ்கீமே நமக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்குது. எல்லா ஸ்கீமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம். நெக்ஸ்ட் இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வராங்கன்னா, மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சர்வீஸு கீழே வராங்க. மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்கீமை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. மெயின் பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ப்ரைவேட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்கீமை வந்து அவங்க பெனிஃபிஷியராக எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்க இல்லை கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த ஸ்கீமை வந்து அவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். வேற எந்த மோட்டிவும் கிடையாது. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கீம். டிபார்ட்மெண்ட் வந்து மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சர்வீஸு கீழே இவங்க வராங்க. ஓகேவா, பார்த்துக்கிட்டீங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த ஸ்கீம் டான்சீட் ஸ்கீம். டான்சீட் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னோவேஷன் பேஸ்டு ஸ்டார்ட் அப் சீடு ஃபண்ட். ஸோ ஸ்டார்ட் அப் புதுசாக வர ஒரு திட்டம். ஸ்டார்ட் அப்னா புதுசாக அவங்களே உருவாக்குற ஒரு திட்டம். தனியாக இண்டிவிஜுவல் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகி அவங்க யூனிகார்ன் அந்தஸ்து பெறுவாங்க. ஸ்டார்ட் அப்புங்கிறது அவங்களுக்கு வந்து சில ஃபண்டு கொடுத்து நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி சொல்கிற ஸ்கீம்ஸும் இருக்குது. இல்லை சில ப்ரைவேட் செக்டார் வந்து அவங்க பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க புது ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறதும் இருக்குது. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, நிறையா இதில் இப்போ ஃபுல் ஃபார்ம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம் நம்ம படிச்சுக்கணும். டான்சீடுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னோவேஷன் பேஸ்டு ஸ்டார்ட் அப் சீடு ஃபண்ட் அப்படிங்கிறது லான்ச் பண்ணது நமக்கு December 30, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் எய்ம் டு ப்ரொமோட் ஸ்டார்ட் அப் ப்ரொமோட் பண்ணுறது தான் மெயின் எய்மாக இருக்குது. நோடல் ஏஜென்சி வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் மிஷன். புதுசாக அவங்கள்ட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டார்ட் அப் மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட நோடல் ஏஜென்சி வந்து இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப் மிஷன். இவங்க தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இதோட பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னா, க்ரீன் டெக்னாலஜி. இவங்கெல்லாம் புதுசாக வந்தவங்க. க்ரீன் டெக்னாலஜி, ரூரல் லைவ்லிஹுட் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாம் புதுசாக வந்த ஸ்டார்ட் அப். இவங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்னால பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஸ்கீமில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வீடியோவோட லாஸ்ட் ஸ்கீம்
என்ஷூர் நியூட்ரிஷன் ஸ்கீம். லான்ச் பண்ண டேட் வந்து June 14, 2024. ஓட மெயின் எய்ம் வந்து சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அண்டர் த ஏஜ் ஆஃப் 6. டிபார்ட்மெண்ட் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. அண்ட் ICDS இன்டகிரேட்டட், ICDSக்கு ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க, இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க. பெனிஃபிஷியரிஸ் யாரும் ஆல்ரெடி பார்த்துட்டோம், சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 6 இவங்க தான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷியரியாக இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீம் பற்றி முக்கியமாக நம்ம எலிஜிபிலிட்டி பற்றி சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலிமா சில்ட்ரனுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, அவங்களோட கிளென்லினஸ் அவங்க மெயின்டைன் பண்ணலாம், அவங்க ஹைஜீன் நல்லா இருக்கும். அண்ட் கேம்பஸ்குள்ளே அவங்க ரொம்ப க்ரீனிங்காக வச்சுருப்பாங்க, பச்சை பசேல்னு வச்சுருக்கிறது மூலிமா என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும். அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. டீச்சர்ஸுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அண்ட் அலுமினி அசோசியேஷன் எல்லாத்துக்குமே இதை எப்படி பண்ணணும், சில்ட்ரனோட நியூட்ரிஷனை எப்படி என்ஷூராக எப்பயுமே வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லித்தராங்க. ஸோ க்ரூஷியலாக எந்த ஒரு இனிஷியேட்டிவாக இருந்தாலும் அவங்க வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி அவங்களோட க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுதான், என்விரான்மெண்ட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், சில்ட்ரனோட நியூட்ரிஷனையும் ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கீம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. போன வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் நம்ம மொத்தமாக 5 ஸ்கீம் பார்த்துருந்தோம். பார்ட் 2 வீடியோவில் வந்து 10 ஸ்கீம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டண்டான 15 ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கீம்ஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது, சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம சேனலில் போகிற ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீம் எதோட ரிலேட் ஆகுது, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓரியன்டாக அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஹர்ஷா TNPSC கிளாஸ்ன்னு டெலகிராமில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை பார்த்தீங்கனாலே டேம் ஷியோராக நீங்கள் வந்து 60+ GS கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்காக ஒரு வீடியோ வேணும், ஒரு யூடியூப் சேனல் வேணும் அப்படின்னா அந்த ரிவிஷன் பர்பஸ்க்கான யூடியூப் சேனலாக நம்ம சேனல் இருக்கும், ஷியோராக இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸ்கீம்ஸ் வந்து கண்டினியூ ஆகும், ஸோ ஃபுல்லாக எல்லா வீடியோஸுமே பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.